நேற்றைய தினம் புதுக்கோட்டை வேங்கவயலுடைய சம்பவம் காரணமாக 2 ஆண்டுகள் 2 மாதங்களுக்கு பிறகு காவல்துறை நேற்று தான் சார்ஜ் ஷீட் போடப்பட்டு இருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்றது 21/12/2022 24ஆம் தேதி 2 நாள் அந்த குடிநீரை பயன்படுத்திய மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மருத்துவர்கள் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும் என்று சொல்லி சோதிக்கிறார்கள். அப்படி ஏதும் இல்லை, நீங்கள் குடிக்கின்ற குடிநீர் எப்படி இருக்கிறது என்று சொல்லி குடிநீரை நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். 23ஆம் தேதியே அவர்கள் தண்ணீரை சோதிக்கிறார்கள். 24ஆம் தேதி குடிநீர் குழாவை திறக்கின்ற போது மஞ்சள் கலராக வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக இரண்டு இளைஞர்கள் அந்த குடிநீர் தொட்டியில் ஏறி பார்க்கிறார்கள். ஏதோ நாற்றம் வருகிறது, அசுத்தம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை அப்படியே ஒரு வாளியில் அதை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருவதற்கு முன்பாக தன்னுடைய செல்போனில் அதை ஃபோட்டோவாக எடுத்திருக்கிறார்கள். கீழே வந்து கொடுக்கிறார்கள். பார்த்து இதுதான் காரணம் என்று அங்கே சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் மற்ற காவல்துறையும் மற்ற அரசு அதிகாரிகளும் அந்த இடத்திற்கு, சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து பார்வையிடுகிறார்கள். 29ஆம் தேதி தான் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே வருகிறார் என்று கேள்விப்பட்டு இந்த கிராமத்தினுடைய இளைஞர்கள் ஒரு மனுவாக எடுத்துக்கொண்டு அந்த ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுக்கிறார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த கிராமத்திற்கு வராமல் அங்கே ஏதோ கோவில் பிரச்சனை என்று சொல்லிவிட்டு அப்படியே சென்று இருக்கிறார்கள். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 20 நாட்கள் கழித்து பொங்கல் அன்று தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த இடத்திற்கு வருகிறார். ஆனால் நேற்றைய தினம் காவல்துறை சொல்லுவது 26ஆம் தேதி இவர்கள் பார்த்ததாகவும் இவர்கள்தான் அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களாகவும் என்று ஜோடித்திருப்பது உண்மையாக எங்களுக்கு வேதனையாக இருக்கின்றது. இந்த சம்பவம் அந்த ஒரு இளைஞர் அவருடைய தாயாரிடத்தில் பேசியிருக்கிறார். காவல்துறை எங்களை துன்புறுத்தி எங்களை ஒத்துக்க சொல்கிறார்கள் என்று. ஆனால் செய்யாத தவறை நீ எப்படி ஒற்றுக்கொள்ள முடியும், நீ ஒற்றுக்கொள்ளாதே என்று சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் மேலோட்டமாக அந்த ஆடியோக்களை வைத்துக்கொண்டு இவர்கள்தான் செய்தார்கள், பாருங்கள், ஒத்துக்காதே என்று சொல்லுகிறார்கள் என்று கேஸையே தலைகீழாக மாற்றி அப்படியே இவர்கள் தலையில் மேல் வைத்து இவர்கள் மேல் குற்றத்தை சாட்டி இருப்பது காவல்துறை உண்மையாக இந்த 2 வருடமாக இவர்களை கண்டுபிடிப்பதற்கு, அதுவும் சிபிசிஐடி 2 வருடம் ஆயிடுதா என்று தான் நாம் கேட்க வேண்டும். சமீபத்தில் காஞ்சி மாவட்டம் பரந்தூருக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூரில் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், அவருடைய வீடுகளெல்லாம் அப்புறப்படுத்தப்படுகிறது என்று விமான நிலையத்தில் வேறு இடத்திற்கு மாற்றலாமே என்று அங்கே பேசியிருக்கிறார். பேசிய பிறகு அடுத்த கட்டமாக புதுக்கோட்டை வேங்கவயலுக்கும் நான் செல்லுகிறேன் என்று அங்கே
அறிக்கை விட்டதின் காரணமாக அவசரமாக சிபிசிஐடி இந்த வழக்கை முடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் விஜய் அங்கே வருவதற்குள் இந்த வழக்கை முடித்து விட்டால் அந்த வழக்கே முடிந்து விட்டது, அங்கே என்ன உங்களுக்கு வேலை, அதனால் உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லுவார்கள். அதற்காக தவறே செய்யாதவர்கள் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் மீதே குற்றம் சுமத்தி, அதாவது சொல்லுவாங்க பட்டுவன் காலையில், அதாவது யார் பாதிக்கப்பட்டானோ அவன் மேலேயே குற்றம் சொல்கிறாங்க. அதாவது டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் அவனே அங்கேயே இருக்கிறான், அவங்ககிட்ட டிஎன்ஏ டெஸ்ட்டு எந்த டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்க ரத்த மாதிரியான டெஸ்ட்டு எடுக்கலை, மலத்திலிருந்து டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதிலிருந்து டெஸ்ட் எடுத்தால் எப்படி கிடைக்குன்றது உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அதை போயிட்டு ஒரு பெரிய விஷயமா அதில் எந்த விதமான ரிசல்ட்டும் அதில் கிடைக்காது. அதாவது எய்தவன் இருக்க அம்பன் நோவாயின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுபோல் எங்கே இருக்கிறவனை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவனே தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏற்கனவே அந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்துக்குள்ளாரவே ஒரு 3 பேர் இளைஞர்களை அந்த காவல்துறை காவல் நிலையத்தில் வைத்து அடித்து துன்புறுத்தி இந்த வழக்கை நீங்கள் ஒற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு அரசாங்க வேலை வாங்க தருகிறோம், 2 லட்சம் ரூபாய் பணமும் தருகிறோம் என்று சொன்னார்கள். அன்றைக்கே எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் குறிப்பாக சென்னையிலிருந்து எங்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு குழு அங்கே காவல் நிலையத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் அந்த நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட வேங்கவயல் பகுதியிலும் அவர்கள் ஆலோசனை செய்து அங்கே முகாமிட்டு அனைத்து இளைஞரிடத்திலும் கலந்து பேசி இந்த அங்கேயே ப்ரெஸ் மீட்டை கொடுத்து வந்தார்கள். நீங்கள் இது பாதிக்கப்பட்டவர்களையே நீங்கள் ஒத்துக்க சொல்வது இது கண்டிக்கத்தக்கது என்று. இதையே நாங்கள் ஒரு வாரம் கழித்து சென்னையில் நாங்கள் ஒரு கண்டன கூட்டம் வேங்கவயலை கண்டித்து கண்டன கூட்டம் சென்னை சைதாப்பேட்டையில் நடத்தினோம். அந்த கூட்டத்திலே நாங்கள் சொல்லியிருந்தோம், பாதிக்கப்பட்டவனையே காவல்துறை இது போல் துன்புறுத்துவது நல்லது அல்ல, நியாயமும் அல்ல, உண்மையான குற்றவாளியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு அதே தவறை தான் அன்றைக்கு இருந்த உள்ளூர் காவல்துறை செய்தது, இப்பொழுது சிபிசிஐடி செய்கிறது. ஆகவே இந்த வழக்கை பொறுத்த மட்டில் நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.